வேட்பெருமான் அங்கே பச்சை மயிலில் நல்லூர் கந்தனை பார்த்தாலே கோடி புண்ணியம் என்று சோதியே சுடரே சூழொளி உல அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அன்றைக்கி இன்றைக்கு 4வது நாள் திருவிழாக்கள் நடைபெற காத்திருக்கின்றன. இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளப்புறம் உண்மையிலே மிகவும் சிறப்பாக நல்லூர் கந்தசுவாமியின் திருவிழாக்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விடயமாக அமைகிறது. பல்வேறுபட்ட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இந்த திருவிழாக்கள் உண்மையிலேயே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உண்மையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மிகவும் புத்துணர்ச்சி பெற்று வருவதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வித்தியாசமான முறையில் சிறப்பாக அமைந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. 4ஆம் திருவிழாவில் நல்லூர் கந்தன் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு வருகிறார், அவர் வருகின்ற அற்புதமான காட்சிகளை நான் இந்த காணொளியில் தரப்புறேன். உண்மையிலே நல்லூர் கந்தனை பார்த்தாலே கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த தேரடியிலிருந்து நான் உங்களுக்கு இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன். அதாவது தேரடியில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெற்ற ஒரு இடமாகவும் அந்த தேரடி விளங்குவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்திலிருந்து நான் உங்களுக்கு காணொலியை பதிவு பண்ணுகிறேன். வேறன் உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைக்கும் கிழக்கு வாசல் தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்க, அழகாக இருக்குது. இதில் முன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள், முஸ்லீம் உறவுகளும் இந்த நல்லூர் கந்தசாமியை வழிபட்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து அவர்களும் செல்வதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. தற்போது நல்ல கந்தன் உள்வீதியில் பலம் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பக்தர்கள் பாருங்கள் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக நல்ல கந்தனை பார்வையிடுவதற்காக கொண்டிருக்கிறோம். கிழக்கு வாசல் ராஜகோபுர பகுதியில் தான் நிற்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்க,
அதாவது எம்பெருமான் முருகப்பெருமானார் உள்வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நுரைக்குடங்கள் வச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் ஒழுங்கல் செய்து கொண்டிருக்கணும். பாரம்பரியமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் செய்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் பாருங்கள் இதில் முன்னுக்கு ஒழுங்கு செய்து கொண்டிருக்கணும். அதே போல் இதிலையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. திருச்சிற்றம்பலம். நல்லை பதிக்கரசே நல்லை பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆண்டிடடா கல்லை நிகர்த்த மனம் கரையவருள் தந்திரடா தொல்லையே வினை நீக்கி சுகமெனக்கு ஈந்திரடா. எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிருந்து அருள் பாலிக்கின்ற ஆறுமுகப் பெருமானுடைய இன்றைய மகோற்சவத்திலே வேட்பெருமான் அங்கே பச்சை மயிலிலே இச்சாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற சக்தியர் இவர்களுடன் கூடி அங்கே பெருமான் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. அங்கே மணிவாசக பெருமான் கூறுவார், சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுலற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் நீட்டாய் பங்கையன் தயனுமால் அறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்த மேவிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாய் என்று அங்கே மணிவாசக பெருமான் கூறுவது போல அங்கே வேட்பெருமான் அங்கே சரவணப் பொய்கையிலே அந்த ஈஸ்வர பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய தீப்பொறியிலே 6 தீப்பொறிகளும் 6 முகங்களாக மாறி அந்த அறுமுகப் பெருமானை அங்கே கார்த்திகை பெண்கள் எடுத்து அணைத்த போது அங்கே அறுமுகப் பெருமான் தோன்றிய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கந்தப்பெருமானுடைய அந்த ஆலயத்திலே நல்லையம்பதியிலே இன்று பெருமான் அங்கே வேட்பெருமானாக பச்சைமயில் வாகனம் ஏறி வருகின்ற அந்த காட்சி இடம்பெறுகின்றது. தாயினும் அன்பு தழைத்த குருவே தயாபரனே தீயினும் மிக்க திருமேனியும் நாயினும் மிக்க கடையேனை ஆள நலமுடனே ஞாயிறு தோறும் வருவாய் நல்லூரில் வாழ் நாயகமே என்று அங்கே ஜோகர் சுவாமிகள் கூறுவது போல தன்னுடைய நச்சிந்தனை பாடலிலே சுவாமிகள் அங்கே முருகப்பெருமானை அங்கே நல்லையம்பதியிலே இருக்கின்ற முருகப்பெருமானை அநேகமான இடங்களிலே அந்த நச்சிந்தனை என்னும் நல்ல முதத்திலே கூறியுள்ளார். அங்கே நல்லையம்பதி என்று சொன்னால் தேரடி என்று சொன்னால் நல்லையம்பதி. அங்கே தேரடியிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்த சித்தர் பரம்பரையிலே அங்கே செல்லப்பா சுவாமிகள் ஜோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் அந்த ஈழத்து ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரம்பரையிலே வந்த மகான்கள் இந்த இடத்திலே இருந்து அருளாட்சி புரிந்திருக்கின்றார்கள். அங்கே ஜோகர் சுவாமி கிளிநொச்சியில் இருந்து நீர்ப்பாசன திணைக்களத்திலிருந்து இங்கே நல்லூரை தேடி வருகின்றார், தன்னுடைய குருநாதரை தேடி வருகின்றார். அங்கே நல்லை தேரடியிலே அவர் தன்னுடைய குருநாதனை காணுகின்றார். அந்த காட்சியை அங்கே சுவாமிகள் தன்னுடைய நச்சிந்தனையிலே பாடுகின்றார். தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென பாரறியச் சொன்ன பழங்கதையை கேளீரோ என்று. இன்றும் நல்லை தேரடியிலே அடியவர்கள் அதனை சுற்றி வணங்குகின்ற அந்த காட்சியை நாங்கள் காணுகின்றோம். காரணம், அங்கே இருந்து அருள்பாலித்த அந்த சித்தர் புருஷர்கள் வாழ்ந்த இடமாக அந்த நல்லையம்பதி விளங்குகின்றது. இப்பொழுது நான் நின்று இந்த இடத்திலே பேசுகின்றோம் என்று சொன்னால் இந்த இடத்திலே இருக்கின்ற அந்த வில்வ மரம் 3 வில்வ மரங்கள் இங்கே தேரடியிலே காணப்படுகின்றன. அந்த வில்வ மரங்களில் நீங்கள் தினந்தோறும் பார்ப்பீர்கள், அங்கே அடியவர்கள் வந்து அந்த வில்வ மரத்தை சுற்றி வணங்குகின்ற அந்த காட்சியை நாங்கள் காணலாம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வேறெந்த ஆலயங்களிலும் பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் பெருமானுடைய அடியவர்கள் அந்த வில்வ மரத்தடியிலே வந்திருந்து அங்கே தேவார திருவாசகங்களை ஓதுவதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம். ஆகவே சைவ அன்பர்கள் அனைவரும் இந்த 25 நாளும் அங்கே ஜோகர் சுவாமி கூறியது போல நல்ல மலர் எடுத்து நல்லூரை நாடிப்போய் நல்ல மனதோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான், வண்ணமயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன் என்று அங்கே ஜோகர் சுவாமிகள் கூறுவது போல சைவ அன்பர்கள் அனைவரும் இந்த 25 தினங்கள் மட்டுமல்ல எந்நாளுமே தங்களுடைய இல்லங்களிலே ஆலயங்களிலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சைவ திருமுறைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேவாரங்களை 1-2 பாடல்களை என்றாலும் நீங்கள் வீடுகளிலே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறி வணக்கம், நன்றி. பாருங்கள், இதில் தான் அந்த வில்வ மரத்தை சுற்றி வணங்கி கொண்டு வரையினோம். பாருங்கள், இதில் வந்து இந்த தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் இதில் தான் பாடிக்கொண்டிருக்கணும். இதில்
முன்னுக்கு வந்து சுவாமி வந்து வெளிவீதிக்கு வரதுக்கு நேராக ஒழுங்குபடுத்தல்கள் செய்திருக்கோம். இந்த கேட் எல்லாம் கலட்டியால் இருக்கின்ற அந்த பீடங்கள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் போலீஸாரும் தங்களுடைய பாதுகாப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் வந்து பக்தர்கள் வந்து பாருங்கள் கூடி நிற்கின்றார்கள். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பக்தர்கள் வந்து இன்றைக்கு இந்த நாளாந்திரவாக கூடி நிற்கிறார்கள். இங்கே பாருங்கள் தான் அந்த கற்பூர சட்டி என்பது இதுதான் பாருங்கள்.
கோலத்தோடு வேலவனே வேலவனே அவனே வேல் வேலவனே அவனே வேல் தொழைபட்டுருவத்தொழு வேலவனே பிரபுஞ்சகிரி மலையையும் சூரபன்மனையும் அழித்து ஒழித்தவே அதிபராக்கிரமமான வடிவே கந்தவே கந்தவே நல்லை கந்தவே நல்லை கந்தவே சூரபன்மாவையும் பிரபுஞ்சகிரியையும் துளைத்தவே பெருமானே நல்லை கந்தவே பெருமானே வளைபட்ட கைமாதொடு மனைவி மக்கள் என்னும் பின்னல் வலையில் அகப்பட்டு நான் அழிந்து ஒளிந்து போக விடுவாயோ நல்லை கந்தவேல் பெருமானே வளைபட்ட கைமாதொடு மக்களெனும் தழைப்பட்டு வலையில் அகப்பட்டு மாய என்னும் வலையில் அகப்பட்டு காமக்ரோத லோம மோக மதமாச்சரியங்களாலும் இச்சைகளாலும் மனைவி மக்கள் மாடு சுகம் என்று நான் அழிந்து ஒளிந்து போக விடுவாயோ கந்தவே பெருமானே நல்லை கந்தா இது உனக்கு தகுமோ என்னை விடுவாயோ மாயையில் என்னை விடுவாயோ கந்தவேலே ஞானம் தந்து சல்லாபமான யோகம் தந்து யோக சல்லாபம் தந்து என்னை காப்பாயோ கந்தவேளே நல்லை கந்த பெருமானே மகமாயனும் வலையில் அகப்பட்டு வளைபட்ட கைமாதொடு மக்கள் என்று மாடி மனைவி மக்கள் சுகம் என்று சுகபோகத்தில் போகாமல் நீதானே நல்லை கந்தவே பெருமானே நீதான் என்னை தடுத்து ஆட்கொண்டு யோக சல்லாபம் தர வேண்டும் கந்தவேளே நல்லை கந்தவேளே நல்லை கந்தவே
அடியா